சென்னை ஐஐடி வளாகத்திற்கு அருகில் பிரதமரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அங்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மைய நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு அங்கிருந்து பிரதமர் இன்னும் சிறிது நேரத்தில் விமான நிலையம் திரும்பவிருக்கிறார். தற்போது அங்கு போராட்டம் நடைபெற்று வருவதாக நமது செய்தியாளர் சுபாஷிடம் விவரங்களை கேட்கலாம். சுபாஷ், தற்போதைய நிலவரம் என்ன? வசந்த், அந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக பிரதமர் வரும்பொழுதும் அதே போல கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். கையிலே ஒரு 5 பேர் அந்த பதாகைகளை எழுதி, கையால் எழுதப்பட்ட துண்டு காகிதங்களை எழுதி உயர்த்தி காமித்திருக்கிறார்கள். திரும்பி செல்ல வேண்டும் என்ற ஒரு வாக்கியம் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிறது சமூக வலைதளங்களில். தற்போதும் அதே வாசகத்தை தான் இவர்களும் கையில் ஏந்திருக்கிறார்கள். மெக்கானிக்கல் சயின்ஸ் பிளாக்கு கீழே தான் இந்த போராட்டமானது. ஐஐடி வளாகத்திற்குள் அவர் நுழைந்து கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு முன்பாக அவர் வரும்பொழுது அந்த போராட்ட காட்சிகள், அந்த போராட்டக்காரர்கள் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களாகத்தான் இருக்க விடுபவர்கள் அங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. தொடர்ச்சியாக அவங்களை நம்ம சந்திப்பதற்காக முயற்சி செஞ்சோம். ஆனால் காவல்துறையின் பாதுகாப்பு காரணமாக அந்த பகுதியில் நம்மால் செல்ல முடியவில்லை. தற்போது நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு இன்னும் சிறிது நேரத்தில் பிரதமர் அங்கிருந்து, அதாவது ஐஐடியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக விமான நிலையம் புறப்பட்டு அங்கிருந்து டெல்லி புறப்பட இருக்கிறார். எத்தனை மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள்? அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சுபாஷ்? காவல்துறையினர் அவர்கள் அந்த பக்கம், அதாவது பிரதமரின் கான்வாய் என சொல்லக்கூடிய அவர் அணிவகுப்பு வாகனம் வரும்பொழுது அவர்கள் அந்த பக்கம் சென்று விடாமல் பார்த்துவதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்தார்கள். தற்போது அங்கிருந்து பிரதமர் புறப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் அங்கிருந்து வேறொரு இடத்துக்கு செல்லலாம் என்ற காரணத்தினால் அந்த பகுதியில் பாதுகாப்பாக அவர்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காவல்துறையின் பாதுகாப்பானது அந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் மாணவர்கள் அந்த பகுதியில் இருந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 30 பேர் அந்த பகுதியில் இருப்பதை நம்மால் காண முடிந்தது. ஆனால் போராட்டத்தில் ஈடுபடுவர் ஒரு 6 to 10 பேருக்குள்ளதான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த புகைப்பட காட்சியும் அவ்வாறுதான் நம்மளுக்கு காட்டுகிறது. இன்னும் எவ்வளவு நேரத்தில் பிரதமர் புறப்படவிருக்கிறார்? பிரதமருக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவித்த வகையில் அங்கு பாதுகாப்பு எந்த அளவில் இருக்கிறது? பிரதமர் இன்று காலை அவர் வருவதற்கு முன்பாகவே இருந்து தொடர்ச்சியாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதமான கட்சிகளும் அமைப்புகளும் தொடர்ச்சியாக அவருக்கு போராட்டத்துக்கு எதிர்ப்பை தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். தற்போதும் பல பகுதிகளில் போராட்டத்தை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திமுக, மதிமுக போன்ற கட்சிகள் பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றன. அதே போல நாம் தமிழர் கட்சி, அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய கட்சிகளும் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டம் செய்யக்கூடிய நபர்களை காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய நடவடிக்கை பார்க்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்சியின் அமைப்பினர் சார்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் இன்றைய போராட்டத்தில் சென்னை முழுவதுமாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. ஐஐடி வளாகத்திற்கு வெளியேவும் உள்ளேவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல புற்றுநோய் மருத்துவமனை நிகழ்ச்சியிலும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரதமர் இன்னும் சில நிமிடங்களில் இங்கிருந்து புறப்படுவார். புறப்பட்ட உடனேயே இங்கிருந்து பாதுகாப்பு கொள்ளப்படும். அதே போல விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. சரியாக ஒரு 2:30 மணிக்கு பின்னராக பிரதமர் புறப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது விமான நிலையத்தில் இருந்து. இங்கிருந்து எத்தனை மணிக்கு சரியாக பிரதமர் புறப்படவிருக்கிறார்? விமான நிலையத்தை எப்போது அடைகிறார் சுபாஷ்? 2:25க்கு அவருக்கு இங்க இருந்து ஹெலிகாப்டர் புறப்படும் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அதற்கு முன்பாக சில பேரை மட்டும் பார்த்துவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய, அதாவது நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோரை சந்தித்து விட்டு அங்கிருந்து புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னராக ஒரு விமான நிலையத்திற்கு இங்கிருந்து ஒரு 5 to 10 நிமிடத்தில் அவருக்கு சென்று சேர்ந்து விடுவார். விமான நிலையத்தில் சென்று சேர்ந்தவுடன் 2:45 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளாக அவர் விமானமானது புறப்பட்டு டெல்லி செல்லும். மாணவர்கள் சிலர் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இதனையொட்டி தற்போது அங்கு காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் எவ்வளவு விழிப்போடு இருக்கிறார்கள் சுபாஷ்? பிரதமர் புறப்படக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது. இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் புறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ச்சியாக இருந்த போதிலும் பாதுகாப்பு பணி பிரதமர் அந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால் பிரதமர் அங்கிருந்து புறப்படும் வரையாக பாதுகாப்பு தொடர்ச்சியாக இருக்கும் என்று காவல்துறையின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் புறப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மாணவர்கள் பதாகைகள் மூலமாக தங்களுடைய எதிர்ப்பை சிலர் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பதாகைகளில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது சுபாஷ்?
பதாகைகளில் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் கோ பேக் மோடி என்ற ஒரு வாசகம் அடங்கிய பதாகைகளை தான் அவர்கள் கையில் ஏந்தி கொண்டு அங்கே கோஷங்களை எழுப்ப பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் அதை கோஷங்கள் எழுப்பாமல் அமைதியாக நின்று சில பேர் கருப்பு உடையிலும் நின்று இருக்கக்கூடியதை நம்மால் அந்த புகைப்படத்தின் வாயிலாக பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக ஏராளமான மாணவர்கள் அங்கே பிரதமர் செல்லும் பொழுது வழி நெடுக்கையும் நின்றக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிந்தது. மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியில் காவல்துறையினர் இறங்கியிருந்தார்கள். இதோ பிரதமர் புறப்படுவதற்கான ஆயத்த பணிகள் அவர் அங்கே இருந்து முடித்துவிட்டு தற்போது ஹெலிகாப்டர் செல்லக்கூடிய தளத்திற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் நாம் இன்னொரு திரையில் பார்த்துட்டு இருக்கோம். சில நிமிடங்களில் இன்னும் பிரதமர் ஹெலிகாப்டருக்கு செல்லக்கூடிய காட்சி தான் அந்த காட்சிகள். ஹெலிகாப்டர் இறங்கு தளத்திற்கு அவர் அங்கு சென்று விட்டு அங்கிருந்து அவர் விமான நிலையம் செல்ல உள்ளார். அதாவது ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய இடத்திற்கு தற்போது பிரதமர் புறப்பட்டிருக்கிறார். புற்றுநோய் மைய வளாகத்தை சுற்றிலும் என்ன மாதிரியான பாதுகாப்பு எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? அங்கு போக்குவரத்தில் ஏதாவது மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா சுபாஷ்? பிரதமர் இன்றைய தினத்தில் அவருக்கு 2 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். எல்லா நிகழ்ச்சிக்கும் வான்வழி போக்குவரத்தையே அவர் தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றே வருகிறது. பிரதமர் செல்லும் வரை போராட்டம் தொடரும் என்று இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளும் கட்சியினரும் தெரிவித்து இருக்கக்கூடிய காரணத்தினால் சாலை மார்க்கமான போக்குவரத்தையும் பிரதமர் முற்றிலுமாக கைவிட்டுவிட்டு வான்வழி போக்குவரத்தையே அவர் தொடர்ச்சியாக நாடி வருகிறார். அப்படித்தான் தற்போது நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. வான்வழி போக்குவரத்தின் மூலமாகத்தான் அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே பிரதமர் இருக்கக்கூடிய பகுதிகள் பிரதமர் இருக்கக்கூடிய அதாவது நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் 7 அடுக்கு பாதுகாப்பு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. பிரதமர் சென்று விட்ட பிறகு ஹெலிகாப்டர் மூலமாக சென்று விட்ட பிறகாக அங்கிருந்து பாதுகாப்பானது விலக்கிக் கொள்ளப்படும். அதாவது பிரதமர் ஹெலிகாப்டரில் இருந்து காரில் புறப்படும் போது அங்கு சில மாணவர்கள் IIT மாணவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த விவரங்களை மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுங்கள் சுபாஷ். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று கோபேக் மோடி இங்கே வர வேண்டாம் என்றதை சுட்டிக்காட்டும் வகையில் மாணவர்கள் IIT சேர்ந்த சில மாணவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தி அங்கே உள்ளே போராட்டத்தை ஈடுபட்டனர். அவர்கள் மெக்கானிக்கல் பிளாக் என்ற பிளாக்குக்கு வெளியாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 5க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளை வைத்து மோடிக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக அடங்கிய வாசகங்கள் கொண்ட பதாகைகளை கையில் வைத்துக் கொண்டுதான் தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தனர். அவர்கள் பிரதமர் சென்ற பிறகு தற்போது அங்கிருந்து கலந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் அமைந்திருக்கிறது. அது மாத்திரம் மட்டுமல்லாமல் சென்னை முழுவதுமாக பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் IIT-க்குள்ளாக அங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரதமர் செல்வதற்குள்ளாக இப்படி ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறது. IIT மாணவர்கள் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் அவர்களது எதிர்ப்பை காண்பித்திருக்கிறார்கள். பிரதமர் இன்னும் சில நிமிடங்களில் புறப்பட்டு விட்டார்.